இந்த சரி செய்ய முடியாத ஒரு இடத்திற்கு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் போயிட்டாங்க. இந்த பிளவு அப்படின்றது தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் மூன்றாவது பெரிய கட்சி அப்படின்னு கிளைம் பண்ண ஒரு கட்சி. வாக்கு சதவீதம் 7 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ராஜ்யசபா எம்பி, 20க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள், இப்படி ஒரு காலம் அவர்களுக்கு இருந்துச்சு. இன்றைக்கி பாமகவுக்கான ரெலவன்ஸ் இன்றைக்கு பிளவுபட்டிருக்கக்கூடிய சூழலில் அவங்களுடைய அரசியல் பெருமானம், அவங்களுடைய பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் வேல்யூ என்னன்னு பார்க்குறீங்க? ரெண்டு பேருக்குமே இது பின்னடைவைத்தான் தரும். ரெண்டு பேருக்குமே. ராமதாஸ் ஐயாவுக்கு மக்கள் மத்தியில் வன்னியர்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது அவர்தான் அப்படிங்கிற ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாது. ஆனால் அதே சமயம் டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கும் செல்வாக்கே இல்லை என்று இல்லை, அவருக்கும் வன்னியர்களுடைய செல்வாக்கு இருக்குது. இவன் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும்போது இருந்த செல்வாக்கு தனித்தனியாக இருக்கும்போது நிச்சயமாக இருக்காது. இதனால் இவங்களுக்குத்தான் முதல்ல செல்வாக்கு இழப்பு இருக்கிறது. இவர்களுக்குத்தான் முதல் செல்வாக்கு இழப்பு இருக்கிறது. ஏன்னா இவங்களோட கூட்டணி வச்சுக்கணுங்கிற எந்த கட்சியுமே பிஎம்கேயுடைய முழு பலமும் தனக்கு சேராது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரே கூட்டணியில் இருப்பாங்கன்னு எந்த உறுதியும் இல்லை. ஏதாவது உறுதியாக இருக்குன்னா ரெண்டு பேரும் வேறு வேறு கூட்டணிக்கு போகலாம் அப்படிங்கிற நிலைப்பாடு தான் இன்றைக்கி உள்ளதிலிருந்து நம்மளால் ஊகிக்க முடியும். அப்போ எந்த கூட்டணிக்கு யார் போனாலுமே முந்தி இருந்த மரியாதை பாமகவுக்கு இன்றைக்கி இருக்காது. ஏன்னா எல்லாருமே கூட்டணி யாராவது சேர்ந்தால் அவர்கள் தங்களுடைய வெற்றியை எந்த அளவுக்கு உறுதிப்படுத்துவார்கள்ங்கிறத தான் பார்ப்பாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய வாக்குகளை நன்றாக மடைமாற்றம் செய்ய இயலும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்றைக்கு வரைக்கும் எல்லா கட்சிகளுக்குமே இருந்தன. இன்றைக்கு மடைமாற்றம் செய்வது என்பது எந்த அளவிற்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். அதனால் இந்த பிளவுங்கிறது திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு பின்னடைவு, திரு ராமதாஸ் அவர்களுக்கு பின்னடைவு, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பின்னடைவு. இவங்களுக்கு இத்தனை சீட்டு வேணும் அத்தனை சீட்டு வேணும்னு இன்றைக்கி கூட்டணியில் போய் உறுதியாக டிமாண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை தான் இன்றைக்கி வந்திருக்கிறது அப்படிங்கிறத என்னுடைய கணிப்பு. சரி, வேற வலிமையை இழந்துட்டாங்க. 3 பாயிண்ட் சொல்கிறீங்க. இது 2 பேருக்குமே பின்னடைவு தான். டாக்டர் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் இதில் பின்னடைவு இருக்குது. ரெண்டாவது, பாமக வாக்குகளை எந்த கூட்டணியில் சேர்றாங்களோ அந்த கூட்டணிக்கு அப்படியே செலுத்தக்கூடிய ஒரு வலிமை, ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி அப்படின்ற ஒன்றை டாக்டர் ராமதாஸ் ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்கிறார் கடந்த காலத்தில். இப்போ அது முடியுமா அப்படின்ற ஒன்று. இன்னொரு பாயிண்ட் தேர்தல் நேரத்தில் வேற வலிமை, இத்தனை சீட்டு வேணும்னு கேட்கக்கூடிய வலிமையை இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இது தமிழ்நாட்டில் ஒரு அணி, திமுக அணி வலிமையாக இருக்குது. இன்னொரு பிரம்மாண்டமான கூட்டணியை உருவாக்குற முயற்சியில் அதிமுக இருக்குது. அது இல்லாமலும் சில பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பாமக வாக்குகள் சிதறி போக வாய்ப்பு இருக்கிறதா? டாக்டர் ராமதாஸ் ஒரு போராளி, பல ஆண்டு காலம் மக்களோட நெருங்கி இருந்தவர். அவருடைய வாக்குகளை அவருடைய சந்திக்கிற ஒரு நெருக்கடியான காலத்தில் என்னோடு இருங்க அப்படின்னு அவர் ஒரு இமோஷனல் லைன் எடுத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அல்லது வயது அன்புமணி அவர்களுக்கு இருக்குது, அவர் பின்னால் போனால் தான் நமக்கு ஃப்யூச்சர் அப்படின்னு போகிறதுக்கு தொண்டர்கள் தயாராக போவாங்களா? இந்தியாவில் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளவு குடும்பத்துக்குள்ளே வந்தபோது குடும்பத்தில் இளையவர் யாரோ அவர் தான் இறுதியாக ஜெயித்திருக்கிறார். அது முலாயம் சிங் யாதவுடைய மகனாக இருக்கட்டும், அவர் தான் இறுதியாக ஜெயித்தான்னு நம்ம பார்த்துருக்கோம். அல்லது அதிமுகவில் ஜானகி அம்மா, ஜெயலலிதா, இவங்க 2 பேரில் யார் இறுதியில் வெற்றி பெற்றாலும் ஜெயலலிதா தான் வெற்றி பெற்றாங்க. சந்திரபாபு நாயுடு, என்டி ராமராவ், இதில் யார் வெற்றி பெற்றாங்கன்னா என்டி ராமராவ் இல்லை, சந்திரபாபு நாயுடு தான் வெற்றி பெற்றார். இதே தான் இங்கேயும் இருக்கிறது. ஏன்னா பாமகவில் ராமதாஸ் ஐயாவுடைய பங்களிப்பை யாருமே குறைத்து சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயம் இப்போ இந்த குரியன் சொல்லி இந்த அமுல் இவ்வளவு தூரத்துக்கு வந்தது காரணமே குரியன் என்ற மாமனிதர் தான். ஆனால் இறுதியாக குரியனுக்கு என்ன நடந்தது? ஏறக்குறைய இப்பொழுது ராமதாஸ் ஐயா என்ன சொல்கிறாரோ அதைத்தான் அவர் செய்தார். நான் உருவாக்கிய நிறுவனம், இங்கு நான் சொல்வது தானே சட்டம் என்று தான் அவருடைய குரல் இருந்தது. ஆனால் அமுல் போர்டு அவரை போர்டிலிருந்து உறுப்பினர்களிருந்து நீக்கக்கூடிய அளவிற்கு நிலைமை மோசமாக போனது. கடைசியில் குரியனுக்கு எந்த அமுல் நிறுவனம் பலம் பெற்றது. இந்திய அரசியல்லையே குமாரசாமி வந்த பிறகும் தேவகவுடா சொல்வது தான் கடைசி சொல் அப்படின்னு அவருக்குன்னு ஒரு மரியாதை இருந்தது. தேஜஸ்வி யாதவ் வந்த பிறகும் லாலுவுக்கு இன்னமும் மக்கள்கிட்ட ஒரு ரெவரன்ஸ், அவரை எதிர்க்கக்கூடியவங்க இருக்கலாம்,
ஆதரிக்கக்கூடியவங்கள்ட்ட அவர் வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு பெரும் தலைவர். தமிழ்நாட்டில் கலைஞர் எடுத்துக்கிட்டாலும் அழகிரி போன்றவர்களை ஒரு கட்டத்தில் நீக்கி கட்சியை விட்டு தூக்கி எறிஞ்சாலும் கூட அவர் சொல்வதுதான் கடைசி சொல் அப்படின்ற ஒரு கட்டம் இருந்தது. அந்த தலைவர்களுக்கு ஒரு கட்சியை உருவாக்கி வளர்த்து நிறுத்தின தலைவர்களுக்கு அதில் கடைசி காலம் அப்படின்னா கூட ஒரு இமோஷனல் பாண்டிங் தொண்டர்களோடையும் மக்களோடையும் இருக்காதா? இல்லை, நீங்கள் சொல்கிற உதாரணங்களிலெல்லாம் அவர்களை எதிர்த்து அவருடைய இப்போ கலைஞரை எதிர்த்து அவருடைய புதல்வர்கள் புரட்சி பண்ணலை, தங்களுக்குன்னு உள்ள கருத்து சொன்னாங்க. கலைஞருடைய இரு புதல்வர்களுக்கு இடையில் போட்டி இருந்தது. ஆனால் கலைஞரை நீக்க வேண்டும் என்று யாருமே சொல்லவில்லையே, அழகிரி சொல்லவில்லையே. அதே போல் தான் நீங்கள் கூறுகின்ற தேஜஸ்வி யாதவ் வந்து இவரை வந்து லல்லு பிரசாத் யாதவை நீக்க வேண்டும் என்று கூறுகின்றாரா? அப்படி இல்லை. எப்பொழுதெல்லாம் இளைய தலைமுறைக்கும் பழைய தலைமுறைக்கும் இடையில் போராட்டங்கள் வெடித்தனவோ அந்த காலகட்டங்களிலெல்லாம் இளைய தலைமுறை தான் இறுதியில் வென்றிருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை. ஆனால் இன்னைக்கு உடனடியாக அவ்வளவு பெரிய வலிமை அன்புமணி ராமதாஸ்க்கு வருமா அப்படின்னா அது சந்தேகத்துக்குரியது. ஏன்னா நீங்கள் சொன்ன அந்த இமோஷனல் அப்பீல், இப்போ உதாரணமாக நான் நினைக்கிறேன், வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைன்னு ஒரு கோஷத்தை எழுப்பும் பொழுதே தன்னை சுருக்கி கொண்டது பாட்டாளி மக்கள் கட்சி. ஆனால் இப்படி செய்வதன் மூலம் வன்னியர்களை தன் பக்கம் வைத்து கொண்டதன் மூலம் வன்னியர்களுக்கு பெருமளவு நன்மைகள் எதுவும் கிடைக்கவில்லை அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. இப்போ வன்னியர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடுன்னு சொன்னாங்க, அது நடந்ததா? அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இவருடைய எமோஷனல் அப்பீல் இருக்கும். இன்றைக்கி வந்து ராமதாஸ் ஐயாவுடைய எமோஷனல் அப்பீல் தான் அதிகமாக இருக்குது. ஏனென்றால் வன்னியர்கள் இந்த குடும்பத்தை தங்களை காக்கும் கரங்களாக நினைக்கின்றார்கள்ங்கிறது உண்மை. அப்போ அதுக்கு பிதாமகராக இருக்கிறது வந்து ராமதாஸ் ஐயா தான். அதனால் இன்றைக்கி நிலைமையில் வந்து ராமதாஸ் ஐயாவுக்கு வந்து செல்வாக்கு சற்று அதிகமாக இருக்கும் அன்புமணியோட. ஆனால் அன்புமணிக்கு செல்வாக்கு இல்லை என்று நிச்சயமாக சொல்ல முடியாது. அப்போ எப்படி பார்த்தாலும் அன்புமணி ஒரு 30%, 20% வாக்குகளை பிரிச்சிட்டான்னு வைங்க, இறுதியாக இருவருமே தோற்கப் போகிறார்கள் என்பதுதான் உண்மை. பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய வலிமையை இழக்கப் போகிறது என்பதுதான் உண்மை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.